வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து உங்கள் கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப்பில் வந்து குரோம் ப்ரௌசர் வந்து ஒர்க் ஆகலையா. ஸோ இந்த வீடியோவில் அதற்கான தீர்வு தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள் நண்பா. இதுலேயும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே நண்பா, உங்கள் கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப்பில் வந்து குரோம் ப்ரௌசர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா இதை இப்படி வந்து சரி பண்ணி திருப்பி மறுபடியும் வந்து ஒர்க் ஆக மாதிரி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். உங்களோட ஃபஸ்ட்டு திஸ் பிசி அப்படின்னு இருக்கும். திஸ் பிசி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிற விண்டோஸ் ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா. தென் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் அப்படின்னு இருக்கும். கூகுளை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து க்ரோம் அப்படின்னு இருக்கும். க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இதில் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோம் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட்டு வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்பபிலிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ரன் ட்ரபிள் ஷூட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து ரன் பண்ணுங்கள். உங்கள் குரோம் ப்ரௌசரில் ஏதாவது ஃபைல்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் அல்லது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சால்வ் ஆயிரும். ஸோ அப்படி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா இல்லை அப்படின்னு அதுவே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரன் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் கேப்பபிலிட்டி மோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. இதை டேப் டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல விண்டோஸ் 8 அப்படின்னு இருக்கும். ஸோ விண்டோஸ் 8 இல்லை தான் விண்டோஸ் 7 ஏதோ ஒரு ஓஎஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் விண்டோஸ் 7 சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை அண்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகேங்களா, அப்ளை அண்ட் ஓகே கொடுத்துட்டு ஒன் டைம் வந்து ரீப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட பிசி அல்லது கம்ப்யூட்டரை வந்து ஒன் டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உங்களோட குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி பண்ணுறதாமா ஈஸியாக உங்களோட குரோம் ப்ரௌசரில் வரக்கூடிய ப்ராப்ளம் தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.